எண்ணும் எழுத்தும். Classes 4 and 5, Module 6, My First Diary. Day 1ல Fun with English Naming Word Activity முடிஞ்சதும் 1A Large Group Activityல அன்பு and the Fish ஸ்டோரியை Class 4க்கு நாம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த ஸ்டோரிக்கு தேவையான picture card of a bird in a cage and picture card of a bird in its natural home யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணி ஸ்டோரியை பைலிங்குவலாக நாம நரேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்ஸை டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ரீட் பண்ண சொல்லணும். பேராகிராஃப்க்கு கீழே கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண நாம என்கரேஜ் பண்ணணும். இந்த டாஸ்க் முடிஞ்சதும் ஒவ்வொரு குரூப்பும் ஆன்சர்ஸை கிளாஸுக்கு ரீட் பண்ணி காட்டணும். இதே மெத்தட்ல த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ் ஸ்டோரியை கிளாஸ் 5க்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். Day 2. 2A Reinforcing the Story அன்பு and the Fish for Class 4. தேவையான மெட்டீரியல்ஸ் 2 sets of sentence strips. கிளாஸை குரூப் A, குரூப் B அப்படின்னு டிவைட் பண்ணி அவங்க டெக்ஸ்ட் புக் பேஜஸ் 112 and 113ல இருக்கிற அன்பு and the Fish ஸ்டோரி பிக்சர்ஸை பார்க்க சொல்லணும். நாம ஸ்ட்ரிப்ஸ்ல எழுத வேண்டிய சென்டென்சஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சென்டென்சஸை நாம ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணணும். இப்ப ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லணும். எந்த குரூப் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்றாங்களோ அந்த குரூப் ஸ்டோரியை சத்தமா ரீட் பண்ணணும். பிறகு அவங்க ஒர்க் புக் பேஜ் 70ல இருக்கிற ஸ்டோரியை கரெக்ட் சீக்வென்ஸா எழுதணும். இதே மெத்தட்ல கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸை 4 டீம்ஸா டிவைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஸ்டோரியை டிரான்ஸ்லேட் பண்ணணும். கொடுக்கப்பட்ட கிரிட் யூஸ் பண்ணி அவங்க டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். தேங்க்யூ. Day 3. Introducing the linkers for classes 4 and 5. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளாஸை 2 டீம்ஸாக டிவைட் பண்ணி நாம ஒரு பேக்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வாட் டு ஐ ஹாவ் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு எஸ் ஐ ஹாவ் அ பென் அப்படின்னும், ஒருவேளை நாம 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்தா ஐ ஹாவ் அ பென் அண்ட் அ பென்சில் அப்படின்னும் சொல்லணும். இப்ப டீம் ஏல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க சொல்லி அதுக்கு நாம வாட் டு யூ ஹாவ்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட் ஐ ஹாவ் அன் எரேசர் ஆர் ஐ ஹாவ் அன் எரேசர் அண்ட் அ பென்சில்னு சொல்லணும். போர்டில் சில ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ணி வாட் டு யூ see அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ see a pen and a pencilன்னு சொல்லணும். 3B Practicing the linkers or and. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு an apple and an orange பிக்சர் காட்டி what do you like, an apple or an orange? அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் I like an apple or I like an orange, I like both the fruits or I like an apple and an orange போன்ற ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ண நாம என்கரேஜ் பண்ணணும். இது போல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அட் த எண்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டி இந்த கிரிட் யூஸ் பண்ணி அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். Day 4 Introducing the linker but. ஸ்டூடெண்ட்ஸை 2 பிக்சர்ஸை ட்ரா பண்ண சொல்லணும். அதுல ஒரு பிக்சர் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள், மற்றொரு பிக்சர் அவங்களுக்கு பிடிக்காத ஃப்ரூட் ஆர் வெஜிடபிளா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை ஃப்ரண்ட்ல இன்வைட் பண்ணி அவங்க ட்ரா பண்ண பிக்சர்ஸை பற்றி பேச என்கரேஜ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஐ லைக் guava பட் ஐ டோன்ட் லைக் ஆப்பிள். இப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சதையும் பிடிக்காததையும் சொல்ல சான்ஸ் கொடுக்கணும். 4B Reinforcing the linkers and or but. தேவையான மெட்டீரியல்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ். டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை நாம ஸ்ட்ரிப்ஸ்ல எழுதி ஒரு பவுல்ல வைக்கணும். போர்டில் and but or போன்ற லிங்கர்ஸை எழுதணும். கிளாஸை 2 டீம்ஸாக டிவைட் பண்ணி டீம் ஏல ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்து சத்தமாக ரீட் பண்ண சொல்லணும்.
டீம் பில ஒரு ஸ்டூடெண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ல வந்த லிங்கரை போர்டில் டச் பண்ண சொல்லணும். எக்ஸாம்பிள், டீம் ஏ ஐ லைக் மில்க் பட் ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னு ரீட் பண்ணா டீம் பி ஸ்டூடெண்ட் பட்ங்கிற வேர்டை டச் பண்ணணும். பிறகு அதே ஸ்டூடெண்ட் சென்டென்ஸை ரீட் பண்ண என்கரேஜ் பண்ணணும். இப்படி கொடுக்கப்பட்ட எல்லா சென்டென்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிறகு இந்த டேக்கான ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Day 5 Practicing to read and answer. Speak it out அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கிளாஸை குரூப் ஏ குரூப் பின்னு டிவைட் பண்ணி குரூப் ஏக்கு கொஸ்டின் ஸ்ட்ரிப்ஸும் குரூப் பிக்கு ஆனிமல் மாஸ்க்கும் கொடுக்கணும். இப்ப குரூப் ஏல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்கவும் குரூப் பில இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணவும் நாம என்கரேஜ் பண்ணணும். இப்படி நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். 5B ரோலர் டைஸ். தேவையான மெட்டீரியல்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வித் நம்பர்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன் தி அதர் சைட் ஆன்சர் ஸ்ட்ரிப்ஸ் வித் ஃப்ரேசஸ். இந்த ஸ்ட்ரிப்ஸை ஒரு ட்ரேல மிடில் ஆஃப் த சர்க்கிள்ல வைக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டைஸ் ரோல் பண்ணும்போது எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர்ல இருக்கிற கொஸ்டின் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து அந்த கொஸ்டின்கான ஆன்சர் சொல்ல என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா கொஸ்டின் ஸ்ட்ரிப்ஸ்க்கு பின்னாடி கொடுத்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண என்கரேஜ் பண்ணணும். இட் இஸ் யோர் டைம்ல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாடியூல்ல ஏதாவது ஆக்டிவிட்டி மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் பண்ணாம இருந்தாலோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ரெயின்போ ஸ்டார்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஃபார்மட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் பேச நாம என்கரேஜ் பண்ணணும். இந்த மாடியூல் முடியும் போது சென்டென்சஸ்ல and, or, but போன்ற லிங்கர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறாங்க. தேங்க்யூ.